வணக்கம் சார். வணக்கம். சமீப காலமாவே இந்த இடிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாரும் மத்தியிலும் ரொம்ப பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. குறிப்பா கோல்ட் அண்ட் சில்வர்ல ஒரு ராலி நடக்கும்போது இடிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இன்ஃப்ளோ நிறைய வருது அப்படிங்கிற செய்திகளும் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இடிஎஃப்ல ஒரே நாள்ல 16% வரைக்கும் டவுன்ஃபால் இருக்கு அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் டீட்டெயிலா பேசுறதுக்கு முன்னாடி இந்த இடிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது? இடிஎஃப் யாருக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்? எல்லா மக்களுமே இடிஎஃப்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? ஸோ ஒன்றும் இல்லை, இடிஎஃப் வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் இல்லையா? ஸோ என்னென்னா, இப்போ பணம் போடுறீங்கன்னா அதோட அண்டர்லைங் வேல்யூ, இப்போ எம்சிஎக்ஸ்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். அந்த எம்சிஎக்ஸோட கோல்டு சில்வர் ப்ரைஸை ட்ராக் பண்ணுறக்கூடிய ஃபண்டு தான் இடிஎஃப், ரைட்டா? ஸோ தியரியில் பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸோட கோல்டு விலை ஏறுனா இடிஎஃப் விலை ஏறணும், ஓடிஎஃப் கோல்டுனா இடிஎஃப் விலை இறங்கணும். ஏன்னா ரூல் என்னென்னா, இந்த ஃபண்டில் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா கோல்டு இடிஎஃப்ஓ சில்வர் இடிஎஃப்லையோ அவங்க அன்னைக்கே அந்த நேரமே போய் ஆக்சுவல் கோல்டு ஆக்சுவல் சில்வரை வாங்கி ஆகணும் அப்படின்னு ரூலு. ஸோ தட் அந்த ப்ரைஸ் லாக் ஆகிடும். அதனால அது பட் என்னன்னா, அது ஒரு ஃபண்டாக இருக்கிறதுனால இப்போ அந்த என்ஏவி இருக்குல்ல, அதாவது கோல்டோட விலை தான் அதோட என்ஏவி. கோல்டோட விலை ப்ளஸ் அதோட என்ன அதோட அசெட் மேனேஜ்மெண்ட் ஃபீ மாதிரி ஒரு ஸ்மால் 5 பேசிஸ் பாயிண்ட் இந்த ஃபீ இருக்கும். அந்த ஃபீயை சார்ஜ் பண்ணிட்டு அதோட நெட் அசெட் வேல்யூ, அப்படியே மியூச்சுவல் ஃபண்டுக்கு அண்டர்லைங் ஸ்டாக்கோட விலையை வச்சு அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபீயும் அந்த மேலே சேர்த்து என்ஏவியா அது டிஸ்க்ளோஸ் ஆகுதோ, இடிஎஃப்க்கும் அதே மாதிரி என்ஏவி டிஸ்க்ளோஸ் ஆகுது. ஆனால் இடிஎஃப்ல என்ன டிஃப்ரென்ஸ்னா, இது ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது இடிஎஃப் நீங்க வந்து ஷேர் மாதிரி வாங்கி விற்கலாம். ஸோ அதனால வாங்கி விற்கும் போது அந்த என்ஏவியோட அதிகமா விலையில இல்ல கம்மியோட விலையிலையும் அது ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இது கேட்பீங்க, ஏன் அப்போ கோல்டு விலை ஏறாத போது இடிஎஃப் விலை மட்டும் ஏறணுமோ இல்லை இறங்கணுமோனா, அதோட டிமாண்ட் சப்ளை. இப்போ நிறைய பேர் இடிஎஃப் வாங்கணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னா அந்த இடிஎஃபோட டிமாண்ட் சப்ளைனால அந்த என்ஏவி ஒரு பக்கம் டிஸ்க்ளோஸ் ஆகும். பட் விற்கிறவன் எனக்கு நீ கூட கொடுத்தாதான் உனக்கு விற்பேன்னு சொல்றாங்க இல்லையா? அதனால மார்க்கெட் டிஸ்டர்பட் ப்ரைஸ்ல தான் உங்களால இடிஎஃப்ல போய் இன்வெஸ்ட் பண்ண முடியுது. ஸோ அந்த ப்ரீமியமோ டிஸ்கவுண்ட்லயோ போகும் டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். ஸோ இடிஎஃப்ல போடுறது என்னன்னா, சில பேர் வந்து நிறைய பேர் முன்னாடி இடிஎஃப்ல போடுறதுனால இப்போ இடிஎஃப் ப்ரீமியம்ல போடுறதுனால அரே கோல்டு வேலை ஏறினதோட எனக்கு இடிஎஃப்ல நல்லா பணம் வந்தது அப்படின்னு யோசிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ வெரி குட். அதே சமயத்துல நிறைய பேர் வந்து இடிஎஃப் வந்து டிஸ்கவுண்ட்ல போகிறச்ச, ஐயோ அதுக்கு நேரம் கோல்டே வாங்கிருக்கலாமே, இடிஎஃப்னால எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு. ஸோ அது இடிஎஃப்ல என்னன்னா, முக்கால்வாசி அது ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, அது பிரைமரி வேல்யூ ஆஃப் கோல்டை வந்து வச்சுருக்கு. பட் எப்படி ஷேர்லையும், ஷேரை பொறுத்த மட்டும் என்ன ஒரு வேல்யூன்னு இருக்கு. அதாவது ஒரு கம்பெனியோட ஃபியூச்சர் ப்ராஃபிட்ஸை ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல டிஸ்கவுண்ட் பண்ணி இன்னைக்கு அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஆனால் அந்த வேல்யூல தான் ட்ரேட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஷேரோ ஸ்டாக்கோ அந்த வேலைக்கு அதிகமாகவும் ட்ரேட் ஆகலாம், அப்போதான் வேல்யூவேஷன் ஹைன்னு சொல்லுவாங்க. இல்லை கம்மியாகவும் ட்ரேட் ஆகலாம், அப்போது வேல்யூவேஷன் டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்க. அதுதான் பி ரேஷியோன்னு ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் ப்ரைஸ் டு எர்னிங்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த எர்னிங்ஸை டிஸ்கவுண்ட் பண்ணி தான் வேல்யூ வருது. ஸோ அதே மாதிரி இடிஎஃப்லையும் அந்த கோல்டோட சில்வரோட அல்டிமேட் வேல்யூ வந்து ரியல் ப்ரைஸ் எம்சிஎக்ஸ்ல ட்ரேட் ஆகிற வேல்யூ ஆஃப் த கோல்ட் அண்ட் சில்வர். பட் இடிஎஃப்ல வாங்கி விற்கிறதுக்கு அந்த பிரைஸ் வந்து அந்த வேல்யூட அதிகமாகவும் விற்கலாம், கம்மியாகவும் விற்கலாம். ஸோ இந்த இடிஎஃப் மூலமா இன்வெஸ்ட் பண்றதுல அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாரும். ஐயோ அந்த கோல்டு வேலை ஏற போறதுனால இடிஎஃப் ஆட்டோமேட்டிக்கா ஏறும்னு நினைக்க கூடாது. இடிஎஃபோட தனியோட ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை சிச்சுவேஷன் வரும். நிறைய பேர் இடிஎஃப்ல வாங்கினா அதோட விலை அதிகமா இருக்கும். ஸோ அது வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் தட் இடிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மோர் ரிஸ்கி தென் பையிங் ஆக்சுவல் கோல்டு. பட் அது மோர் ப்ராஃபிட்டபிளாகவும் இருக்கலாம். அந்த ரிஸ்க் எடுக்கிறதுனால அந்த அடிஷனலா உங்களுக்கு ப்ரீமியம்ல நீங்க வாங்குற ப்ரீமியமோட விற்கும் போது ப்ரீமியமோட அதிகமாக கிடைச்சா உங்களுக்கு லாபம் கூட வரலாம். ஸோ இது மோர் ஆஃப் ஹை ரிஸ்க் ஹை இது. பட் ஒரு பேப்பர் ஃபார்ம்ல டீல் பண்றதுனால உங்களுக்கு அந்த ஸ்டோரேஜ் காஸ்ட், இந்த கோல்டு வாங்கினா எங்க லாக்கர்ல வைப்பீங்களா, எங்க வைப்பீங்களா, அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை. ஸோ இதுதான் இடிஎஃப் சம்பந்தப்பட்ட வேற விஷயம். ஸோ இது வந்து கொஞ்சம் எப்பவுமே கேர்ஃபுல்லா அந்த இடிஎஃப் வந்து டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆகுதா ப்ரீமியம் ட்ரேட் ஆகுதான்னு பார்த்துக்கணும். ட்ரெண்ட் என்ன ஆகுது, போன வாரத்தில் எப்படி இருந்தது, அடுத்த வாரம் என்ன எப்படி போகிறதுன்னு என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் கவனிச்சுட்டு அப்புறம் தான் நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை சூஸ் பண்ணணும். ஆக்சுவல் கோல்ட் அண்ட் சில்வரை கம்பேர் பண்ணும்போது இடிஎஃப்ல ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் வொலட்டைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் அவங்களோட மெட்டல் அலோகேஷனுக்காக இடிஎஃப்ஸை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வர்த்தாக இருக்குமா சார்? ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, லாங்கர் டேர்மில் ஸ்டாக்ஸ்லையும் நம்ம பேசுவோம் இல்லையா, ஸ்டாக்ஸ்லையும் லாங்கர் டேர்மில் ப்ரைஸ் வில் ஈக்குவல் டு வேல்யூ. இப்போ ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நாமினல் ஜிடிபியை ட்ராக் பண்ணணும்னு சொல்கிறோம். அதாவது சம்டைம்ஸ் நாமினல் ஜிடிபி நல்லா போகும், பட் ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பண்ணாது. அதனால ஒரு கண்ட்ரியோட ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நாமினல் ஜிடிபி தான் வேல்யூ. அந்த ஃபியூச்சர் நாமினல் ஜிடிபியை டிஸ்கவுண்ட் பண்ணி தான் இன்னைக்கு வருது. ஸோ அதனால தான் மார்க்கெட் கேப் டு ஜிடிபி ரேஷியோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும்.
லாங்கர் டேர்ம்ல ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் எப்பவுமே நாமினல் ஜிடிபியோட கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும், ரைட்? ஸோ அதனால தான் ஸ்டாக்ஸை வாங்கி லாங் டேர்முக்கு வச்சுக்கணுங்கிறோம். அதே மாதிரி லாங்கர் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அல்டிமேட்டாக அந்த ETF ஓட ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்லாம் அட்ஜஸ்ட் ஆகி லாங் டேர்மாக அந்த கோல்டோட விலை உங்களுக்கு பெற்றோம். அதை பற்றி கவலை இல்லை. ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருந்தால் தான் இந்த வாலட்டியில் போய் மாட்டிப்பீங்க தவிர லாங் டேர்ம் அலோகேஷன் பண்ணுறதுக்கு இது ETF ஒரு நல்ல விதம் தான். ஏன்னா ஃபிசிக்கல் கோல்டு வாங்கினீங்கன்னா என்ன பிரச்சனை? ஸ்டோர் எங்கே பண்ணுவீங்க? எவ்வளவுதான் கோல்டு கிலோவா கோல்டு வாங்கி எங்க வச்சுப்பீங்க? அது ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த காஸ்ட் இருக்கு, டிரான்சாக்ஷன் அதை ஹோல்ட் பண்றது, அந்த லாக்கர், அதுக்கு ரெண்ட், அதெல்லாம் இருக்கு ஒன்று. ரெண்டாவது ஜுவல்லரி ஃபார்ம்ல வாங்கினா வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தாக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு ETF இஸ் அ வெரி குட் ஆப்ஷன். ஏன்னா லாங் டேர்ம்ல இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் எல்லாம் ஒரு மாதிரி செட்டில் ஆயிடும். உங்களுக்கு கோல்டோட விலையோட ட்ராக்கு ETF கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஷார்ட் டேர்ம்ல நஷ்டமும் வரலாம், லாபம் வரலாம், அது வேற விஷயம். பட் லாங்கர் டேர்ம்ல இது ட்ராக் ஆகும். ஸோ இன்னமும் ETF வந்து ஒரு நல்ல ஃபார்ம். அப்படி உங்களுக்கு டைரக்டா ETF நீங்க போடுறது பத்தி யோசிச்சிருங்கன்னா மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் முன்னாடியே நம்ம ET தமிழ் ஷோல கூட பேசியிருக்கோம். மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் என்னன்னா ஈக்விட்டியில கொஞ்சம் போட்டு, டெட்ல கொஞ்சம் போட்டு, கொஞ்சம் கோல்டு சில்வர்ல போடுவாங்க. அவங்களும் அந்த ETF மூலமா தான் வாங்குறாங்க. பட் அந்த ஃபண்ட் மேனேஜர் இந்த ETF பிரீமியம் போடுறதா டிஸ்கவுண்ட் போடுறான்னு பார்த்துட்டு அதை ஜட்ஜ் பண்ணலாம். ஸோ அவரோட ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸும் உங்களுக்கு அந்த ஃபண்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் நீங்கள் ஆக்டிவாக கன்சிடர் பண்ணணும். ஏன்னா கோல்டு அண்ட் சில்வர் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோல ஒரு போர்ஷன் அது மூலமாவே கிடைச்சிடும். இப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்ம சில்வர் ETF மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே நாளில் 20-25% வரைக்கும் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் பார்க்குறோம். ஒரே நாளில் 16% வரைக்கும் டவுன்ஃபால் அப்படிங்கிற நியூஸும் பார்க்க முடியுது. ஸோ ஓவராலாக இந்த சில்வர் ETF இல்லை சில்வர் அசெட் கிளாஸாக பார்க்கும்போது இது ஏன் இவ்வளோ வாலட்டைலாக இருக்குது சார்? சில்வர் ETF வாலட்டைலாக இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து சில்வரோட விலை தான் கண்ணாவினான்னு ஏறிடுது. ஸோ ஒரு 170% ரிட்டர்ன் லாஸ்ட் இயர் கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த கச்சாமச்சான்னு விலை ஏறினதுனால அதோட இதில் நிறைய பேர் ப்ராஃபிட் புக்ன்றது இன்வெஸ்டர்ஸ் பண்ணவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து அந்த ஒரு என்ன சொல்றது ட்ரேடர் மென்டாலிட்டியில் வந்து அது ஏறிடுத்து இப்போ ஷார்ட் அடிக்கலாமான்னு அதில் ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த விளையாட்டுத்தனம், அதாவது அதோட விளையாடுறதுக்கு நிறைய பார்ட்டி ஆப்ரேட்டர்ஸ் இதில் வந்து அவங்க இது பற்றி பண்ணுறாங்க. அது ஒரு காரணம், ரைட்டா? ரெண்டாவது சில்வருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் என்னன்னா, புதுசாக சில்வர் மைன்ஸ் வந்து எந்த நாட்டிலையுமே கிடைக்கல. அவர் ஏற்கனவே இருக்கிற சில்வருக்கே வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து தடை போடுறான், லைசன்ஸில் போட்டுட்டான். ஸோ சப்ளை ஆஃப் சில்வர் வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டோ மார்ஜினலாக தான் ஏறுற மாதிரி இருக்கு. பட் டிமாண்ட் வந்து ஏன்னா சோலார் செல்ஸ்லையும் சரி, உங்கள் இந்த மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸில் போகிற செமிகண்டக்டரும் சரி, ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி இந்த கார்ஸ் எல்லாம் EV கார்லாம் போகுது. இதற்கெல்லாம் இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் சில்வருக்கு வந்து ஏறுறதுனால ஒரு 5 வருஷம் முன்னாடி வந்து இந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து டெவலப் ஆகலை. சோலார் எனர்ஜி இருக்கட்டும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இதெல்லாம் ஒரு 5 வருஷம் முன்னாடி கோவிட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டெவலப் ஆகலை. இதெல்லாம் சப்சிக்வெண்ட்டாக ஒரு முன்னாடி ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரி தான் சில்வர் யூஸ் ஆகும். பட் இப்போ ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் ஸ்கில் ஆகிடுது. அது இப்போ எல்லாருமே ஐஃபோனில் தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, டிஜிட்டலில் தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் பல லாஸ்ட் 5 வருஷமா ஏறினதுனால கிட்டத்தட்ட ஒரு 20% பர் ஆனம் அந்த இது வளர்றதுனால இன்னைக்கு ஓவரால் சில்வர்ல ஒரு 60% இண்டஸ்ட்ரியல் யூசேஜோட டிமாண்டும், பாக்கி 40% தான் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்டா வர்றதுனால இதனாலதான் சில்வர் விலை கண்ணாபிரான் ஏறி இருக்கு. பட் இந்த வாலட்டிலிட்டி, இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் யூசேஜ்ல வந்து சில டைம்ல ஏறும் இறங்கும்னு அந்த ஒரு சிக்லிக்கல் எலிமெண்ட் வரதுனால சில்வர் வந்து ஒரு மோர் வாலட்டைல் அசெட் தேன் கோல்டு அப்படின்னு ரெண்டாவது காரணம் இதுக்கு. மூணாவது என்னன்னா, ஒரு ரூமர் வந்தது இல்லையா? இந்த ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் ஒரு லெட்டர் எழுதினாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு. என்னன்னா, இந்த சில்வரோட டியூட்டி லாஸ்ட் இயர் பட்ஜெட்ல என்ன பண்ணாங்கன்னா 15% டியூட்டி இருந்தது. 15% டியூட்டிலேருந்து லாஸ்ட் இயர் பட்ஜெட்லேருந்து 6%க்கு குறைச்சிட்டாங்க இம்போர்ட் டியூட்டி, ரைட்டா? ஸோ திடீர்னு ஒரு ரூமர் கிளப்பி விட்டு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி சில்வர் இம்போர்ட் எல்லாரும் ETF வாங்குறதுனால கவர்மெண்ட் இந்தியாவில் இருந்து சில்வர் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மி. ஸோ வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுனால இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் ஏறுறதுனால நம்ம ருபியும் மேலேயும் ப்ரெஷர் வருது, இம்போர்ட் பில் ஏறுறதுனால. ஸோ ஒருவேளை கவர்மெண்ட் வந்து ஒரு திருப்பி அந்த டியூட்டியை கொடுத்துருவாங்களோ இல்லை இன்னும் அதிகமாக டியூட்டி போடுறாங்கன்னு ஒரு ரூமரை யாரோ கிளப்பி விட்டாங்க. கிளப்பி விட்டுறதுக்கு தான் வந்து எல்லாருக்கும் என்ன பயணம், ஐயோ அது ஆயிடுச்சுனால உடனே இங்கே ETF அந்த ரூமரோட எஃபெக்ட் தெரிஞ்சுது. அதனால தான் அந்த சில்வர்ல ஒரு பயங்கரமா ஒரு வாலட்டிலிட்டி ஏறி இருக்கு.
ரைட்டா? அப்புறமா அந்த எம்சிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த ஜுவல்லர்ஸ்க்கு ரிப்ளையும் குடுத்தாங்க. அவங்க பண்ண இன்வெஸ்டிகேஷன்ல யாரும் ஸ்பெசிஃபிக்கா ஒரு பெரிய ஆப்பரேட்டர் வந்து ஏதாவது மேனிபுலேஷன் அந்த மாரி எதுவும் பண்ணல அப்படின்னு அவங்க கிளாரிஃபிகேஷன் குடுத்தாங்க. பட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரீட்டெயில் பீப்புள் நிறைய பேர் இந்த ரூமரை நம்பி போய் அந்த வாங்கி விற்கிற இதனால தான் அந்த சில்வர்ல இருந்த வாலட்டிலிட்டி வந்திருக்கு. இந்த சில்வர் ETF பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரேடர்ஸ் ஷார்ட் எடுக்கிறது மூலமாவோ MCXல சில்வரோட வேல்யூவை மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலும் பார்க்க முடியுது. உண்மையிலே இந்த மேனிப்புலேஷன்லாம் சாத்தியம் தானா? அதுக்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கா? மேனிப்புலேஷன்ங்கிற வார்த்தையே நீங்க யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை. இப்போ ஒரு பெரிய கம்பெனி, ஒரு பெரிய ட்ரேடர் அப்படி ஒருத்தர் வந்து அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஷார்ட் அடிச்சு இல்லை இப்போ நான் இருக்க அந்த ஹிண்டன்பர்க் ஒரு இவங்க வந்து ஒரு பண்ணாங்க நம்ம இந்தியா பத்தி. ஸோ அதை வந்து மேனிப்புலேஷன் சொல்றீங்க. பட் இதே ஆயிரக்கணக்கான மக்கள் அதே பண்ணாங்கன்னா அதை நம்ம மேனிப்புலேஷன் சொல்ல முடியாது. புரியுங்களா? ஸோ இப்போ சில்வர்ல நடக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஷார்ட் அடிக்கிறாங்க சில பேர் இந்த ரூமர் பேஸ் பண்ணி பை பண்றாங்க, செல் பண்றாங்க. அது நடக்கிறது. பட் அதை மேனிப்புலேஷன்ங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றது சரியான்னு யோசிக்கிறோம். ஏன்னா லட்சக்கணக்கான பேர் இந்த மாதிரி யோசிச்சு ஏதாவது பண்ணா அது யாரோ ஒருத்தர் போய் மேனிப்புலேட் பண்ணல. பட் எஸ் இந்த மாதிரி ஒரு பயங்கரமா ஷார்ட் செல்லிங் நிறைய பேர் வந்து விலை இறங்கிடுத்து விலை ஏறி எடுத்து பண்றது வந்து டெஃபினட்டா அது வந்து ஒரு ஆக்ஷன் காசிங் த பிரைஸ். கரெக்டா? பட் அந்த வார்த்தை மேனிப்புலேஷன்னா யாராவது ஒரு நபரோ ஒரு குரூப் கேங்கா வந்து 5-6 பேர் சேர்ந்து பண்ணாதான் அதை மேனிப்புலேஷன்ங்கிற ஸ்ட்ராங் வார்த்தை யூஸ் பண்ணணும். ஸோ நான் மேனிப்புலேஷன் சொல்ல மாட்டேன். இது ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம டேர்ம் பண்ணலாம். அண்ட் ஸ்பெகுலேட்டிவ் ஆக்ஷன் வந்து தப்பா ரைட்டா சொல்லக்கூடிய நம்ம இது கூட நம்ம தகுதி நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா அந்த ஸ்பெகுலேட்டர்ஸ் இருக்கிறதால தான் மார்க்கெட்ல வால்யூம்ஸே இருக்கு. இப்போ எல்லா ஸ்பெகுலேட்டரையும் பேட் இவங்க வந்து சும்மா கேம்லிங்கா பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு தடை போட்டா இன்னைக்கு என்டையர் எஃப்என்டோ ட்ரேடியை நம்ம நிறுத்த வேண்டியிருக்கும். முன்னாடி பத்லா ஃபைனான்சிங் அது மாதிரி. ஸோ ஸ்பெகுலேஷன் வந்து இருப்பாங்க எல்லா மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட்டும் சரி, கரன்சி மார்க்கெட்லையும் சரி, கோல்டு சில்வர் மார்க்கெட்லையும் எப்பவுமே ஸ்பெகுலேட்டர்ஸ் இருப்பாங்க. எப்பவுமே ஒரு ஆப்போசிட் ஒப்பீனியன்ங்கிற வியூஸ் இருப்பாங்க. ஆஸ் லாங் அஸ் அவங்களுக்கு ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன் இருந்து அந்த மாதிரி பண்ணாம இருந்தா இதெல்லாம் நம்ம வந்து மேனிப்புலேஷன் சொல்ல முடியாது. ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டி சொல்லலாம். அண்ட் ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டி டெஃபினட்டா இந்த பட்ஜெட் சம்பந்தப்பட்ட இந்த ஒரு ரூமர் கலப்பினதுனால ஸ்பெகுலேட்டிவ் ஏறி இருக்கு. பட் அந்த மேனிப்புலேஷன் வந்து நான் சொல்லக்கூடாது. ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவ் ஏறி இருக்கு. அண்ட் அந்த ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிங்னால தான் இன்னைக்கு இந்த வாலட்டிலிட்டி ETF பிரைஸ்ல வந்திருக்கு. ஸோ கிளியரா ஒரு இன்வெஸ்டரை பொறுத்த மட்டும் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டி இப்போ பட்ஜெட் வர வரைக்கும் இந்த ரூமரோட இது மில் ஓடிட்டு தான் இருக்கும். ரைட்? ஸோ ஒரு இன்வெஸ்டரை பொறுத்த மட்டும் எனக்கு என்னோட சஜஷன் என்னன்னா, இந்த ஸ்பெகுலேட்டிவ் டைம்ல போய் இன்வெஸ்ட் அதிகமா பண்ண வேண்டாம். அப்படி பண்ணாலும் ஒரு வீக்லி கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ஒரு எஸ்ஐபி மூலமா அந்த மாதிரி பண்றது தான் பெட்டர். ஏன்னா இந்த பட்ஜெட்ல இது நிஜமா நடக்க போறதா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. நடந்தா ஒரு மாதிரி ஆக்ஷன் வரும், நடக்கலைன்னா ஒரு மாதிரி ஆக்ஷன் வரும். ஸோ டெஃபினட்டா இந்த ரூமர் இருக்கு. அதை டினை பண்ண மேனிப்புலேஷன் டினை பண்ணிட்டாங்க. பட் அந்த ரூமர் இருக்கு. அந்த ரூமர் இருக்கிறனால தான் நிறைய ஸ்பெகுலேட்டர்ஸ் ஆக்ட் பண்றாங்க. ஸோ ஒரு நார்மல் இன்வெஸ்டர் ஒரு லாங் டேர்ம் ஒரு வெல்த் அக்யூமுலேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்றவங்க இந்த நேரத்தில் போட்டுதான் ஆகணும் அப்படின்னு ஐடியால பட்ஜெட்க்கு வெயிட் பண்ணுங்க. பட்ஜெட்ல இதெல்லாம் தீர்மானம் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த ரூமர் பில்லாம் நின்றுடும். அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரெஷ்ஷா அலோகேஷன் பண்ணலாம் ஐடியலா. இல்ல எனக்கு இப்போ ரொம்ப பண்ணணும், நான் கன்சிஸ்டன்டா பண்ணணும்னா ஒரு எஸ்ஐபி மூலமா இல்ல வாரம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறது ஒரு நல்ல சஜஷன். லம்சமா போட்டு ஒரே தீரா போட வேணாம். ஏன்னா இன்னமும் லாங் டேர்ம் வியூ இன்னும் நீங்க கேட்கல. லாங் டேர்ம் வியூ வந்து கோல்டு அண்ட் சில்வருக்கு பாசிட்டிவ் தான். ஏன்னா அந்த டாலரைசேஷன் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். ரெண்டாவது இந்த சில்வருக்கு இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் ஏறுறதும், மூணாவது வந்து இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு இந்த ப்ரெஷியஸ் மெட்டல்ஸுக்குலாம் ஒரு சேஃப் ஹேவன் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. இது மூணுமே ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். ட்ரம்ப் பவர்ல இருக்கிற வரைக்கும் இந்த ஜியோபொலிட்டிக்கல் இது டென்ஷன் இருக்கிறதா இருக்கும். அந்த டாலர் மேல நம்பிக்கை வந்து உலக சென்ட்ரல் பேங்க்ஸ்ல குறைஞ்சுனே வருது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மாத்துறாங்க. அதனால தான் இந்த ட்ரங்க்கும் தாக்கிடுவேன், இந்த மாதிரி டாலரை நீங்க இது பண்ணீங்கன்னா தாக்கிடுவேன்னு அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் மூலமாகவும் கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து மாத்துறாங்க. எங்க மாத்துறதுன்னா கோல்டு அண்ட் சில்வர் தான் அவங்களுக்கு ப்ரிஃபர்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். ஸோ லாங் டேர்ம்ல இன்னமும் கோல்டு அண்ட் சில்வர் இந்த ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ்லாம் ஒரு சூப்பர் சைக்கிள் இருக்குன்னு தான் சொல்லுவேன். டெஃபினட்டா அவுட்லுக் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஷார்ட் டேர்ம்ல இந்த மாதிரி வாலட்டிலிட்டி வரதான் செய்யும். ஸோ இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு நீங்க ஸ்டாகர்டா எஸ்ஐபி மூலமா கொஞ்சம் கொஞ்சமா போடுறது தான் பெட்டர் என்னோட சஜஷன். அண்ட் பட்ஜெட் வரைக்கும் கொஞ்சம் இன்னும் பணம் இருந்தீங்கனாலே நல்லா இருக்கும். ஸ்பெகுலேட்டர்ஸ் இல்லைனா ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொன்னீங்க. ஸோ இவங்களோட ஆக்டிவிட்டீஸ்
கவர்மெண்ட்டை இம்பாக்ட் பண்ணுமா? அதனால பட்ஜெட்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரதோ, இல்ல இம்போர்ட் டியூட்டிய அவங்க உண்மையிலே அதிகப்படுத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு ஸ்டெப் பேக் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவ்ளோ இம்பார்ட்டன்ட்டா இருக்குமா இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம்? டெஃபினட்டா அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட்ட பொறுத்த மட்டும் இது ஸ்டாக் மார்க்கெட்டு, ஒரு டெவலப்டு கேபிட்டல் மார்க்கெட்ல இந்த மாரி நடக்க தான் செய்யும். ஸ்பெகுலேட் ஆகி நடக்க தான் செய்யும். அத பேஸ் பண்ணி எந்த கவர்மெண்ட் பாலிசியோ, டெசிஷனோ கவர்மெண்ட் எடுக்க மாட்டாங்க. இந்த மாரி ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னா, அதுக்கு காரணம் ஒண்ணே ஒண்ணு தான். அதாவது கோல்ட் அண்ட் சில்வருக்கு இம்போர்ட் பண்றது ஒரு அன்ப்ரொடக்டிவ் அசெட் நாட்டுக்கு. ஓகே. இப்போ ஒரு கம்பெனி ஒரு எக்ஸ்பான்ஷன் பண்றாங்க. அதுக்கு வேண்டிய ஒரு மெஷினரிய இம்போர்ட் பண்றாங்க. அது நாட்டுக்கு உற்பத்திய ஏத்த போறது. அது ஒரு நல்ல இம்போர்ட். இப்போ க்ரூட் ஆயில் வந்து நம்ம பெட்ரோல், டீசல் எல்லா இன்புட் டெரிவேட்டிவ்ஸும் இருக்கு. பெயிண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து டயர் இண்டஸ்ட்ரி எல்லாருக்கும் அந்த டெரிவேட்டிவ்ஸ் வேணும். அவங்க பிசினஸ் வளர்றதுனால அந்த எக்ஸ்ட்ராவா நீனும் க்ரூட் இம்போர்ட் பண்றேன்னா அது நாட்டுக்கு நல்லது. அது ஒரு ஜெனுவின் நீடு. இங்க வந்து குரோத் அண்ட் ஜிடிபி குரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை நாட்டோட நன்மையை வளர்க்கும். அதே சமயத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் இல்லை லேப்டாப்ஸ்ல அது கூட செமிகண்டக்டரோ இல்லை இந்த சிப்ஸோ அதெல்லாம் நம்ம நாட்டில் உற்பத்தி இல்லை வெளியிலேருந்து பண்றோம். அது வந்து இங்கே ஜிடிபி கன்சம்ஷனை வளர்க்குறது அதுவும் நல்லது. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல இம்போர்ட்ஸ். அதுக்கெல்லாம் நம்ம நாட்டில் இருந்து இப்போ இந்த கோல்டு அண்ட் சில்வர்ல இடிஎஃப்ல சும்மா பீப்புள் வந்து எனக்கு ஃபியூச்சருக்கு இது வளருது நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன் அவங்கள பொறுத்த மட்டும் அது நல்லது தான். பட் நாட்டுக்கு இதனால உற்பத்திக்கு என்ன பெனிஃபிட்? அதிகமா ஒன்றும் பெனிஃபிட் இல்லையா? கோல்டு அண்ட் சில்வர் இந்தியாவில் யூஸ் ஆகுது இல்லையா அந்த அளவுக்கு ஆஸ் அ யூசேஜ். ஏன்னா இந்த நான் சொன்ன சோலார் இதெல்லாம் இந்தியாவில் கம்மி தான். மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் அந்த சோலாரில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம நாட்டில் வந்து அது உற்பத்தி செஞ்சு ஒரு பெரிய டிமாண்ட் ஃபார் சில்வர் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ அந்த ஒரு ஜிடிபி க்ரோத்துக்கு ஸோ எனக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு டியூட்டியை ஹைக் பண்ணுற டெசிஷன் எடுத்தாங்கன்னா அதோட இம்போர்ட்டை குறைக்கிறதுக்காக ஸோ தட் ருப்பி மேலே அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கக்கூடாது. ட்ரேட் டெபிசிட் வளரும் இதனால. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்கனாமிக்ஸ் லெவல்ல நம்மளோட ஃபிஸ்கல் டெபிசிட்டை மேனேஜ் பண்றதுக்கு ருப்பியை மேனேஜ் பண்றதுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமா எல்லாரும் கோல்டு அண்ட் சில்வர் இடிஎஃப்ல பணம் போட்டு இப்போ போன மாசம் கூட நீங்க ஆம்பி மியூச்சுவல் ஃபண்ட் ஃப்ளோஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 8,000 கோடிக்கு மேல 13,000 கோடி கோல்டு இடிஎஃப்லையும் 3,000 கோடி சில்வர் இடிஎஃப்லையும் மக்கள் ஃப்ரெஷ்ஷா பணம் போட்டிருக்காங்க. ஸோ 16,000 கோடி இது வந்து எல்லாருக்கும் அந்த கோல்டு இடிஎஃப் சில்வர் இடிஎஃப் நாட்டில் அந்த கோல்டு இடிஎஃப் வாங்கி ஆகணும். ஸோ இம்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து ஆனால் என்ன ஆறுது சும்மா ஒரு பேங்க்ல போய் கிடக்க போகுது. இதனால நாட்டோட ஜிடிபியோ வளர்ச்சிக்கோ எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி டெசிஷன் எடுத்தாங்கன்னா இதுதான் காரணமா இருக்கலாம். அதாவது ஒரு அன்ப்ரொடக்டிவ் இம்போர்ட் ரொம்ப அதிகமா ஏறிண்டுக்கு அது நாட்டுக்கு நல்லது இல்லை. நல்ல ப்ரொடக்டிவ் இம்போர்ட்டுக்கான இம்போர்ட் என்ன இல்லைன்னா ருப்பி கனாவினான்னு வீக்கன் ஆகும் அப்படின்னு ஒரு யோசனையில கவர்மெண்ட் வந்து பண்ணலாம். பட் இந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தகவல் இல்லை. பட் பண்ணாங்கன்னா என்ன காரணமா இருக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். ரைட்டா? ஸோ அதனால இந்த ரூமரும் இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கும். நான் சொல்றது மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வச்சு யாராவது போய் ஓஹோ இந்த மாதிரி இருக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து எப்படியும் ரெவன்யூ ப்ரெஷரும் இருக்கு இல்லையா கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் மீட் பண்ணா ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணும். இம்போர்ட் டியூட்டி ஏறி தான் அந்த கவர்மெண்டோட ரெவன்யூ இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்டர்ஸை வச்சு தான் இந்த ரூமரை கலப்பி விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து அட் த பிரசன்ட் ரூமர் தான். நான் ஒரு லாஜிக் ஏத்தினாங்கன்னா என்ன லாஜிக் இருக்குங்கிறத சொன்னேன். பட் இந்த ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டினால கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்களோ எடுக்க மாட்டாங்களோ அப்படிங்கிறது வந்து தவறு. அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோ கேபிட்டல் மார்க்கெட்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டியை வச்சு பாலிசி ஃப்ரேமிங் டெசிஷன்ஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. ரீசெண்ட் டேஸில் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த கோல்டு அண்ட் சில்வர் இதில் நடக்கிற ஒரு ரேலினால மக்கள் நிறைய பேருக்கு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் பேசுகிறாங்க இல்லை ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் பேசுகிறாங்க அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவில் அதிகபட்சமாக 20% வரைக்கும் கோல்டு அண்ட் சில்வருக்கு அலோகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரீசெண்ட் டேஸில் நடந்த இந்த ரேலினால நிறைய மக்களுக்கு என்ன சந்தேகம்னா வெறும் 20%க்குள்ளே நான் என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டதுனால நான் எதையோ மிஸ் பண்ணிட்டேனா, நான் ஈக்விட்டி எக்ஸ்போஷரை கொஞ்சம் குறைச்சிட்டு மெட்டல்ஸில் அதிகமான லெவலில் எக்ஸ்போஷர் எடுத்துருக்கணுமோ, இனிமேல் மெட்டல் எக்ஸ்போஷரை அதிகப்படுத்தலாமா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில போர்ட்ஃபோலியோல ஒரு ரீபேலன்சிங் கட்டாயம் தேவை இருக்கா சார்? டெஃபினட்டா பேலன்ஸ் பண்ணோம். ஏன்னா கோல்டு அண்ட் சில்வர் வந்து என்னன்னா ஒரு இன்வெஸ்டர் ஓட வியூல நான் சொல்றேன் பாருங்க. இப்போ என்னன்னா ஜெனரலா கோல்டும் சில்வரும் ஈக்விட்டியோட கம்மியா கொரலேஷன். அதாவது எப்பவுமே ஈக்விட்டி இறங்குச்சு கோல்டு அண்ட் சில்வர் ஏறும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் ஏறலாம் சம்டைம்ஸ் இறங்கலாம். பட் பெரும்பாலத்தில் இறங்குறது தான். அதனால ஒரு நெகட்டிவ் டு லோ கொரிலேஷன் இருக்கு. ஸோ போர்ட்ஃபோலியோவில் எப்பவுமே 2 கம்பைன் பண்றச்ச இந்த மாதிரி லோ கொரிலேஷன் பொருளை தான் கம்பைன் பண்ணணும். ரைட்டா? ஸோ டெட்டுக்கும் ஈக்விட்டிக்கும் லோ கொரிலேஷன். ஆனால் தான் பேலன்ஸ் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஈக்விட்டி டெட் காம்பினேஷன். மல்டி அசெட் ஃபண்ட்ல என்ன பண்றாங்கன்னா கோல்டு சில்வர் டெட் ஈக்விட்டி. ஸோ இந்த லோ கொரிலேட்டர்ஸை சேர்த்தா உங்களுக்கு என்னன்னா உங்கள்ட்ட ரிவார்ட் டு ரிஸ்க் ரேஷியோ இம்ப்ரூவ் ஆகும். அதாவது எந்த அளவுக்கு நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அது கம்மியாகும். பட் ரிவார்டு அந்த அளவுக்கு கம்மி ஆகாது. ஸோ டெஃபினட்டா எல்லாரோட போர்ட்ஃபோலியோலையும்
கோல்டு அண்ட் சில்வர் இருந்து ஆகணும். அது ஒன்று ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஏன்னா இது வந்து நெகட்டிவ்லி கோரிலேட்டட் டு ஈக்விட்டி. ஸோ ஒன் ஆயிடுதா. ரெண்டாவது வந்து இப்போ 2 டைப் ஆஃப் இன்வெஸ்டர் வச்சுங்க. இப்போ நீங்க கேட்குற கேள்வி பார்த்தா நான் மிஸ் பண்ணிட்டேனோ, அதாவது இது வரைக்கும் யாருமே மல்டி அசெட் ஃபண்ட்லையும் பணம் போடல, கோல்டு அண்ட் சில்வர்லையும் போடல. இப்போ கேட்குறாங்க, ரைட்டா? அவங்களுக்கு ஆன்சர் என்ன சொன்னா, எஸ் நீங்க ஆட் பண்ணணும். ஏன்னா லாங்கர் டேர்ம்ல இப்போ அந்த ரேலி ஆனாலும் கூட லாங்கர் டேர்ம் அவுட்லுக் கோல்டு அண்ட் சில்வர், டாலரோட டீடாலரைசேஷன், ரெண்டாவது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், மூணாவது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ஸ் வர்றதுனால இதெல்லாம் ஒரு ஃபேவரபிள் ஃபார் ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ். எஸ்பெஷலி இந்த காரணத்தினால சென்ட்ரல் பேங்கர்ஸ் கோல்டுக்கு டாலரோட அசெட்ஸை கம்மி பண்ணி கோல்டு வாங்குறாங்க. அது வந்து இன்னும் நிறைய ஸ்கோப் இருக்கு வாங்குறதுக்கு, ரைட்டா? ஏன்னா ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா 1000 டன்னுக்கு மேலே வாங்கிட்டு இருக்காங்க கோல்டு. பட் இன்னமும் கொஞ்சம் பல வருஷத்துக்கு அந்த மாதிரி அந்த பையிங் கண்டினியூ ஆகும். ஏன்னா ஒத்துமொட்டமாக அவங்க இன்னும் வாங்கி முடிக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுறாங்க. ஏன்னா ஒத்துமொட்டமாக வாங்கி முடிச்சா அவங்களோட ஆக்ஷனே அந்த ப்ரைஸை வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ எல்லாருமே கொஞ்சம் சாமர்த்தியமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அந்த டாலர் அசெட்ஸை தூக்கி கோல்டுக்கெல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க, ரைட்? ஸோ அந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து டெஃபினட்டாக மிஸ்டர் ட்ரம்ப் பவரில் இருக்கிறதுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அடுத்த 3 வருஷம் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் அவரோட அந்த அன்சர்டன்டி, அதுக்காக அது நான் டர்ப்னு ஒரு வேர்டு சொல்லியிருக்கேன், ஃப்ரேஸ் போட்டிருக்கேன், ட்ரம்ப் அன்சர்டன்டி ரிஸ்க் ப்ரீமியம். இதுதான் எல்லாரோட மனசுலையும் இருக்கு. இதனால இந்த ரிஸ்க் ப்ரீமியம் ஈக்விட்டிஸ் அந்த மாதிரி ரிஸ்கி அசெட்ஸ்க்கெல்லாம் ஏறினதுனால சேஃபர் அசெட்ஸ் லைக் கோல்டு அண்ட் சில்வருக்கு டெஃபினட்டா டிமாண்டு ஒரு அடுத்த 3 வருஷம் டெஃபினட்டா இருக்கும். அதனால ஒரு டீசென்டா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதனால இது வரைக்கும் நீங்க கோல்டு இடிஎஃப்லயோ சில்வர் இடிஎஃப்லயோ இல்ல மல்டி அசெட் ஃபண்ட்லயோ நீங்க பணம் போடலைன்னா டெஃபினட்டா இப்போ நீங்க ஆட் பண்ணலாம். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஐடியல் வந்து ஒரு 20%. இன்ஃபேக்ட் நான் ஒரு ஸ்டடி படிச்சிருக்கேன். அது வந்து ஒரு லாங் டேர்ம் ஒரு 50-60 இயர்ஸ் ஸ்டடி பண்ணதுல 18 to 24% ரேஞ்ச்ல இந்த ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் உங்க போர்ட்ஃபோலியோல இருந்தா அதுதான் ஐடியல் ஃப்ரம் அ ரிஸ்க் ரிவார்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நீங்க சொன்ன 20% கரெக்டா அதுக்கு மிடில் இருக்கு, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஃபார் நியூ இன்வெஸ்டர். இதெல்லாம் பண்ணாதவங்க டெஃபினட்டா 18-20%. நீங்க இருக்கிற பீரியட்ல சில்வர்ல நல்லா அதிகமா ரன் அப் ஆனதுனால இதுல வந்து கோல்டு சில்வரோட ரேஷியோ எப்படி டிட்டர்மின் பண்றது அதுவும் நான் சொல்லிடுறேன். கோல்டோட சில்வர் எவ்வளோ மிக்ஸ் டோட்டலா 24% வச்சுங்களேன் நான் சொல்ற பர்சன்டேஜ்ல. ஸோ கோல்டு அண்ட் சில்வரோட மிக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சில்வரோட பொறுத்த மட்டும் ஏற்கனவே நிறைய ஏறி எடுத்து, தட்ஸ் நம்பர் 1 ஃபேக்டர் டு கீப் இன் மைண்ட். சில்வர் பொறுத்த ரெண்டாவது என்னன்னா அது கோல்டோட வாலட்டிலிட்டி அதிகம். ஏன்? ஒரு இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் வந்து குழப்பறது. கோல்டுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் மண்ணும் கிடையாது இல்லையா? ஸ்ட்ரெயிட்டா அதுக்கு ஒரு சேஃப் ஹேவன் அசெட், அது ஒரு டிஃபால்ட் அசெட் மாதிரி வச்சுக்கோங்க. சில்வர் அப்படி கிடையாது. ஒரு பக்கம் டிஃபால்ட் அசெட்டாகவும் இருக்கு, ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் யூசேஜ்னால அதுவும் பாக்குறீங்கன்னா உலகத்துல இந்த கிரீன் எனர்ஜிக்கு ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. சோலாருக்கு நிறைய பேர் புஷ் கொடுக்குறாங்க நிறைய கண்ட்ரீஸ்ல. மொபைல் ஃபோனோட பெனிட்ரேஷன் இன்னும் ஏறிண்டி இருக்கு, ரைட்டா? அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட இதுவும் ஏறிண்டு இருக்கு. ஸோ இந்த 3 ஃபோர்ஸஸும் பார்த்தீங்கன்னா சில்வரோட டிமாண்ட் ஏற தான் போகுது. பட் இண்டஸ்ட்ரியல் சிச்சுவேஷன் ஆஃப் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும், இறங்கி இருக்கும். ஸோ சில்வர் வந்து மோர் ஹையர் ரிஸ்க், ரைட்? பட் ஹையர் பொட்டென்ஷியலும் இருக்கு பிகாஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வளர்றதுக்கு, ரைட்? 2. மூணாவது வந்து நிறைய பேர் பார்க்கறது இந்த கோல்டு சில்வர் ரேஷியோ. இந்த ஹிஸ்டாரிக்கலா முன்னாடி ஈடி தமிழ் ஷோலையும் இதை பத்தி பேசியிருக்கோம். அதை நான் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துறேன். இந்த ஹிஸ்டாரிக் லாங் டேர்ம் ஆவரேஜ் கோல்டு சில்வர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்ல வந்து 60:1. இதுதான் லாங் டேர்ம், ஒரு 50, 60, 70 வருஷம் ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா 60:1. கோவிட் போது இது வந்து 110:1 இருந்தது. அதாவது கோல்டு தான் ரொம்ப ஹை வேல்யூல இருந்தது. ஏன்னா அப்போ இந்த சில்வரோட இண்டஸ்ட்ரியல் யூசேஜ்ல அந்த அளவுக்கு இல்லை. சில்வரை பொறுத்த மட்டும் எல்லாரும் போர் மேன்ஸ் கோல்டு அப்படின்னு ஒதுக்கி வச்சதுனால அந்த லாங் டேர்ம் ஆவரேஜோட 60:1 110:1 இன் ஃபேவர் ஆஃப் கோல்டு போயிடுது. கோவிட்க்கு அப்புறம் தான் இந்த இண்டஸ்ட்ரியல் யூசேஜ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர அந்த 110 வந்து குறைஞ்சு ஒரு 90 கிட்ட கொஞ்ச நாளா ஸ்டேபிளா இருந்தது. அப்புறமா இந்த கோல்டுக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு ராலி திரும்ப ஆரம்பிச்சது இல்லையா? இந்த ட்ரம்ப் பவருக்கு வந்து அந்த டீடாலரைசேஷன் மூவ் ஆரம்பிக்கிற சமயத்துல அப்போதான் வந்து எல்லாரும் சில்வரையும் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த 90:1 சில்வரும் வேலை ஏற ஆரம்பிச்சது. ஸோ ஏன்னா 60க்கு மேலே இருந்தாலே சில்வர் அண்டர் வேல்யூட், கோல்டு ரிலேட்டிவ் டு சில்வர், கோல்டு ஓவர் வேல்யூ. அதனால சில்வர் வந்து வாங்கலாம் அப்படின்னு ஒரு பவர்ஃபுல் லாஜிக் வந்தது. ஸோ 90:1 அந்த லாஜிக் ஆரம்பிச்சு சில்வர் எல்லாரும் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க. இந்த ரேஷியோவை ட்ராக் பண்றவங்க சில ஆப்ரேட்டர்ஸ், சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரி தான் பண்றாங்க. ஸோ அந்த 60:1 ஏறி எல்லாரும் வாங்கிறதுக்கு போய் துவங்கினோடனே அது கபகபான்னு ஏறி இந்த ரேஷியோ வந்து 90:1 இந்த 60 தாண்டி இப்போ 51-52:1 வரைக்கும் வந்துட்டு. ஸோ இப்போ பியூர்லி அந்த 60:1 ரேஷியோல நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா சில்வர் ஓவர் வேல்யூன்னு தோணும். ஏன்னா லாங் டேர்ம் 60 தான் இப்போ 52 வந்துடுது.
பட் என்னோட அபிப்பிராயத்துல அது இல்லை. ஏன்? ஏன்னா இந்த 60:1 ரேஷியோல வந்து பல வருஷம் சில்வரோட இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் இல்லாத போது எடுத்த பீரியடும் அதுக்கு பிறகு எடுத்த ஒரு 4-5 வருஷம். ஸோ ஒரு 50-60 வருஷம் பீரியட்ல 45-50 வருஷம் சில்வரோட இண்டஸ்ட்ரியல் யூசேஜே கணக்குக்கு எடுத்துக்காம இப்போ அந்த 5 வருஷம் தான் அந்த கணக்கு வந்திருக்கு. அது பேஸ் பண்ணி தான் அந்த 60 ஆவரேஜ். ஸோ அதனால இப்போ 52ல சில்வர் ஓவர் வேல்யூன்னு சொல்ல முடியாது. இந்த நியூ லெவல் இப்போ தான் டிஸ்கவர் ஆகும். பிகாஸ் சில்வருக்கு ஒரு நியூ நீட் அண்ட் டிமாண்ட் வந்திருக்கு, ரைட்? ஸோ என்னை பொறுத்த மட்டும் சில்வர் இன்னமும் அந்த ஒரு ஓவர் வேல்யூ ஸ்டேட்டஸ்க்கு வரல. அந்த நியூ மீன் என்னன்னு போக போக தெரியும். ஸோ இந்த 50:1 வந்து இன்னும் 40:1 போற வரைக்கும் கூட சில்வர் இன்னும் ஓவர் வேல்யூ ஸ்டேட்டஸ்க்கு வராது என்னோட நம்பிக்கை. ஸோ இன்னும் ஒரு 50-40, அதாவது இந்த ரேஷியோல கோல்டோட சில்வர் கண்டினியூஸா இன்னமும் ஃபாஸ்டா பிரைஸ் ஏறிக்கலாம். ஏன்னா ஆஸ்டே நான் கோல்டோட பிரைஸ் ஏற போறதுன்னு தான் சொல்றேன். ஸோ கோல்டு சில்வர் பிரைஸ் இன்னும் அதிகமா ஏறி அந்த ரிலேட்டிவ் ரேஷியோ 40:1 வர வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச சில்வர் இன்னும் ஓவர் வேல்யூ ஸ்டேட்டஸ்ல இந்த ரேஷியோ படி வராது. 40க்கு மேல போக ஆரம்பிச்சா 35 அப்படின்னா அது வந்து ஒரு ஓவர் வேல்யூவேஷன் ஜோன் சில்வர்க்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ 50-40 அது ஒரு க்ளோஸ் டு தட் ஜோன் வரதுனால என்னோட சஜஷன் என்னன்னா இது ரெண்டுமே மனசுல வச்சுட்டு நம்ம 2/3 ரேஷியோல வச்சுக்கலாம். ஸோ 24% பீக்ல எடுத்தீங்கன்னா விச் இஸ் த மேக்ஸிமம். அதுக்கு வந்து 2/3 8ஆல 3ஆல வகுத்தீங்கன்னா 8. ஸோ 8 2s are 16, 8 1s are 8. ஸோ 16% in gold and 8% in silver என்னோட சஜஷன் till it goes to 40. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க சில்வரை இன்னும் குறைக்கணும். பட் இன்னும் அந்த 40 வர வரைக்கும் இந்த 2/3 1/3 ரேஷியோ நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா லாங்கர் டேர்ம்ல கோல்டுக்கு சாலிடா அந்த சேஃப் ஹேவன் ஸ்டேட்டஸ் யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. சில்வர்ல தான் இந்த குழப்பங்கள் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு நியூ இன்வெஸ்டருக்கு இத்தனை நான் சொன்னது. இப்போ எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர் ஏற்கனவே இதில் போட்டிருக்காங்க. இப்போ சில்வர்ல 170% ஏறிடுது, கோல்டு 50-60% ஏறிடுது. ஸோ ஏற்கனவே அவங்க போட்ட போதோட ரேஷியோட இன்னைக்கு அவங்க ரேஷியோ ஆட்டோமேட்டிக்கா இதோட பிரைஸ் ஏன்னா ஈக்குவிட்டி எங்க லார்ஜ் கேப் 10% போயிருக்கு 1 இயர்ல, மிட் கேப் 5% போயிருக்கு, ஸ்மால் கேப் 5% குறைஞ்சிருக்கு. ஸோ அவங்க போர்ட்ஃபோலியோல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணுமே பண்ணாம ஏற்கனவே வாங்கின கோல்டு அண்ட் சில்வர்னாலே அவங்க ரேஷியோ ஏறி இருக்கும். ஸோ அவங்க ரேஷியோ இப்போ கால்குலேட் பண்றது பெட்டர் பண்ணிட்டு அந்த ரேஷியோ இப்போ 30% 35% போச்சுன்னா ஓரளவுக்கு நீங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி அதை க்ளோசர் டு இந்த 24% கொண்டுறது ஒரு நல்ல செஷன். ஏன்னா பணம் பண்ணிட்டீங்க, அதை என்ஜாய் பண்ணுங்க. இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போய் ஒரு கார் வாங்குங்க, ஒரு டிவி வாங்க, ஒரு ஹாலிடேக்கு போங்க. ஏதாவது அந்த பணம் அந்த அப்ரிசியேஷனால ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. அது 35ல இன்னும் ஏறும். ஏன்னா ஏற்கனவே 35% உங்க போர்ட்ஃபோலியோல ரொம்ப அதிகம் கோல்டு அண்ட் சில்வர். இந்த ஏற்கனவே உள்ள ரன்அப்ல அந்த அளவுக்கு அது சஸ்டெயின் ஆகுமா? அது 170% திருப்பி ரிட்டர்ன் வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ உங்க போர்ட்ஃபோலியோ ரிவாலுவேட் பண்ணி என்ன பர்சன்டேஜ் இருக்கு இன்னைக்கு ரேட்ல பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஏன் நான் இந்த ரேஷியோ உங்களை ஸ்டடி பண்ண சொல்றேன்னா இது வெறும் ஃபினான்ஷியல் கோல்டோட ரேஷியோஸ் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது ETF மூலமாவோ மல்டி அசெட் ஃபண்ட் மூலமாவோ பேசிட்டு இருக்கோம். எல்லார் வீட்லயும் தங்க நகைகள் இருக்கு, சில பேர் கோல்டு காயின்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க, கோல்டு நகெட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ அதோட வேல்யூ தான் போட்டிங்கன்னா அது எங்கேயோ போயிடும். ஆனால் அது இப்போ சேர்த்துக்கு அது விட்டுருக்காங்க. ஏன்னா அதோட பர்பஸே வேற. அதோட பர்பஸ் ஒரு பக்கம் கன்சம்ஷன், ஒரு பக்கம் உங்க ஃபியூச்சர் உங்க குழந்தைகளோட கல்யாணத்துக்கோ இதுக்கோ நீங்க ஒரு சேஃப்டி செக்யூரிட்டிக்காக அது பிசிக்கலா நீங்க ஜுவல்லரியா வாங்குறது உங்க சந்தோஷத்துக்கு அது தனியா வைக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா ஏற்கனவே இந்த பேப்பர் கோல்ட்லயே உங்களுக்கு 35-40 போயிடுச்சுன்னா அதை கணக்கு போட்டீங்கன்னா அது எங்கேயோ போய் தூக்கிடும். அந்த அளவுக்கு ஓவர் எக்ஸ்போஷரும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு இந்தியன் ஃபேமிலிக்கு ஓவராலா ஜென்ரலா கோல்டுல ஒரு நல்ல எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால இந்த ஃபினான்ஷியலா நீங்க பிளான் பண்றச்ச இந்த ரேஷியோவை இப்படி பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபியூச்சருக்கு பெட்டர். அண்ட் ஃபைனல் பாயிண்ட் என்னன்னா இவ்வளோ ரன்அப் ஆனதுனால இந்த நியூ இன்வெஸ்டர்ஸ் போடுறது கூட ஸ்டாகர்டா ETF போடுறச்ச SIP மூலமா இல்ல வாரம் வாங்கிக்கோங்க. இந்த வாலட்டிலிட்டி கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அந்த வாலட்டிலிட்டி இருக்கிறதுனால நீங்க இந்த ஸ்டாகர்டா வாங்குறது தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ETF இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சுற்றி மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக அதில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப